படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல விறுவிறுப்பாக இருக்கு. படம் தொய்வு இல்லாமல் போகுது. எங்கேயுமே போர் அடிக்கல. நல்ல விறுவிறுப்பாக இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக கொண்டு போகுது. டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சாம் சாரு, ரஞ்சித், நிலக்கல் ரவி சாரு எல்லாருமே கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, அது வந்து படத்துக்கு தேவையான அந்த இருக்குங்க. படத்துக்கு தேவையான அளவில் இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா, படம் நல்ல விறுவிறுப்பா இருக்கு. எங்கேயுமே போர் அடிக்கல. படத்துல ஒரு மெசேஜ் சொல்றாங்க. மனித வாழ்க்கையில தோல்விங்கிறது ஒரு பகுதி தான். அது தீவிரமா எடுத்துக்கூடாது. ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில ரெண்டாம் பட்சம் தான். எதையும் இயல்பா எடுத்துக்கணும். ரெண்டும் வாழ்க்கையில வரும் இன்பம் துன்பங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஒரு டீம்லேயே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஷாம் சார் ஆஃப்டர் லாங் டேஸ் ஒரு நல்ல ஒரு சாமியா பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து படத்தை ரொம்ப ஒரு சஸ்பென்ஸான ஒரு கேரக்டரா சஸ்பென்ஸா இருக்கலாம். கூட இருந்து சைலண்டா இருந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு அந்த சுமன் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. ஸோ கூட அவரே இன்வெஸ்டிகேஷனே பண்ணிட்டு இருக்காரு. கடைசியா பார்த்தா இன்வெஸ்டிகேஷன்ல அவரே வந்து செத்துறாரு. இதான் பெரிய டிஸ்ட் ஆக்சுவலா. ஸோ இதுதான் நம்ம நடத்திருக்கோம். ஸோ நம்ம ஓகே ஒரு அபிஷியல்ஸ்லாம் அவங்க கூட இருந்து பண்ணுவாங்கன்னு இருக்கும். கடைசியா பார்த்தா அந்த அபிஷியலே வந்துட்டு ஒரு அவரே சூசைட் பண்ணி இறந்ததுங்கிறது வந்துட்டு ஒரு லீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பரான படம். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். ஏன்னா அந்த படம் பார்த்தா தான் புரியும் ஆக்சுவலா. ஸோ நம்ம ரிவ்யூங்கிற தாண்டிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஜோனர் புரியும் ஆக்சுவலா. ஸோ கண்டிப்பா பாருங்க. கண்டிப்பா சூப்பரான படம். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் ஆக்சுவலா. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. எனக்கு பர்சனலி வந்து ரொம்ப பிடிச்ச படம் ஆக்சுவலா. நல்லா இருந்துச்சு. இல்ல உண்மையாவே வந்துட்டு அஸ்திரம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ அவங்க அந்த காலத்துல அந்த மிஸ்மேரேஜிங்ல வந்து ஒரு செஸ் மனுஷனுக்கு தாழ்வு அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நல்லபடியான ஒரு படம், சூப்பரான படம். பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு. அதான் சொல்றேன், படத்துல ரொம்ப பிடிச்சது வந்து மியூசிக் தான். மியூசிக்கோட சவுண்ட் ஸ்கோரிங் வந்துட்டு உண்மையுமே நல்லா பண்ணிருக்காங்க. சுந்தரமூர்த்தி சார் பண்ணிருக்காங்க. அவரோட பெரிய ஃபேன் ஆக்சுவலா. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. உண்மையுமே எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியா பார்க்க பாருங்க எல்லாமே. அந்த மீனா அந்த கேரக்டர் சுமன் ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணி பாருங்க. சைலண்டா இருந்து வைலண்டா வேலை பார்த்திருக்கேன் தலைவன். அதை மறக்காம பாருங்க. அதான் ஆக்சுவல் ட்விஸ்ட். அஸ்திரம் மூவி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எக்ஸலன்ட் சினிமாட்டோகிராஃபி, எக்ஸலன்ட் டைரக்ஷன், எக்ஸலன்ட் ஆக்டிங் பை ஷாம் சார். அப்புறம் நிரா ஃபீமேல் லீட் புதுசாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு குட் மூவியாக இருக்கும். வந்து எல்லா ஃபேமிலியாக வந்து வாட்ச் பண்ணுங்க. ஃப்ரம் த ஸ்டார்டிங் டில் த ஹெண்ட் நல்ல கிரிப்பாக இருந்துச்சு மூவி. எந்த லேக்குமே இல்லை. மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஸோ ஷாம் சாருக்கு ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கட்டும். இத்தனை நாளாக ஷாம் சாரை பார்க்க முடியாது. அவங்க ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்டோட வந்து நல்ல என்டர்டெயினா நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் பண்ணியிருக்காரு. மியூசிக் எக்ஸலன்ட். அதான் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கு. கிரிப்பா இருந்துச்சு. அதுதான் முக்கியம். ஏன்னா ஆடியன்ஸ் உட்கார வைக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதை அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. சூப்பரா இருக்கு. ஒருத்தார படம் சூப்பரா இருக்கு. வந்து எல்லாருமே வந்து பார்க்கணும். படம் சூப்பரா இருக்குமா, அற்புதமா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் படம் நல்லா இருக்கு. ஒரு நாளுக்கு அப்புறம் ஷாமுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஷாம் மியூசிக் அற்புதமா, மியூசிக் அற்புதம். மியூசிக் பாராட்டி ஆகணும். ஃபோட்டோகிராஃபி சூப்பர். டைரக்டருக்கு வந்து பாராட்டு. இது நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றது கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலே எதிர்பார்ப்பாங்க. ஒரு சில படத்தெல்லாம் மட்டும் அடுத்து இதுதான் வரும்ன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தோன்னா அது கிடையாது. இன்னும் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம் சூப்பராக இருக்கு. வாழ்க்கையில் வந்து ஒருத்தன் தோல்வியே கண்டாதவன் ஒரு தோல்வி கண்டுட்டா அவனுடைய மனநிலை எப்படியா மாறும். அது ஒரு வந்து பயங்கரமான ஒரு கொலை செய்யற அளவுக்கு தூண்டிடும் மனசு. அதனால வெற்றியும் தோல்வியும் சகஜமா ஒரு மனிதன் வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கணும். தோல்வி வந்து சாதாரணமா இருக்கணும். அடுத்த வெற்றி படியா எடுக்கணுமே தவிர அதுக்கு தோல்வி கிடைச்சதால வாழ்க்கையை வெறுத்து போயிடக்கூடாது. டென்ஷன் ஆயிருக்கும். அதுதான் ஒரு மனநிலை சம்பந்தப்பட்டது. கிரைம் தான். அது கடைசி வரைக்கும் கிரைம் சப்ஜெக்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிரைம் த்ரில்லர் எல்லாமே இருக்கு. நல்லா அருமையா இருக்கு. நல்ல டீமு, நல்ல கேமரா ஒர்க் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. டைரக்ஷனு, ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். அதெல்லாம் எந்த விதம் கிடையாது. அவன் ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா அதை பார்த்தோம். ஏன்னா ஒரு சின்ன வயசுல இருந்து தான் கதையை டிராவல் ஆகுறாங்க. அதனால ஒரு சின்ன பசங்க ஒரு தோல்வியை கண்டிப்பா எப்படி இது மாதிரி அஃபெக்ட் ஆகக்கூடாது, அது கூட நம்ம தோல்வியை நம்ம பழகிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அஸ்திரம்னா எப்படின்னா அந்த காலத்துல சொல்லுவாங்க, அதுல கடைசி அஸ்திரம்
இது இந்த கடைசியா ஜெயிச்சிருவோம் அப்படின்வாங்க இல்லையா, இந்த கதைக்கு அந்த ஒரு ஹீரோ கிடைக்கிற எல்லா க்ளூமே அவங்களுக்கு சரியா கிடைக்கல. ஆனா கடைசி அஸ்திரம் வந்து அவங்களே மைண்ட் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நல்லா பார்க்கலாம். நான் நடிச்சுட்டு நானே நல்லா இருக்கு சொல்லக்கூடாது, மக்கள் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதுக்காக தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். சுமந்த்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் பிசி ரோல. சாம் சார் கூடயே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவேன். ஸோ நல்லா பண்ணியிருக்கோம். மக்கள் தான் சொல்லணும், நானே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. ஆடியன்ஸ்லாம் நல்லாவே ஸ்டன் ஆயிட்டாங்க. சீட் எஜுக்கு வந்து எல்லாம் பண்ணாங்க. அதான் நீங்கள் ஆடியன்ஸ் கேட்டிங்கன்னா பரவாயில்ல, எங்கிட்ட கேட்டிங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன். அதனால அவங்க சொல்லணும், அதனால அதுக்காக வெயிட் பண்ணுறேன். நல்லா இருக்கு, கண்டிப்பாக பாருங்க. சீக்ரெட் ஒரு விஷயம் இருக்கு, அந்த சீக்ரெட்டை வந்து என்னன்னு கண்டுபிடிங்க. ஆடியன்ஸ் கையில் தான் இருக்கு.